நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ரிலீஸ் ஆகியிருக்கிற முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடிப்புல அறிமுக இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் வந்திருக்கும் மிடில் கிளாஸ். நாமளும் மிடில் கிளாஸ் தான் இல்லையா? அதனால இந்த படத்தை பத்தி பேசுறதுல ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கும். வாங்க படத்தோட கதை என்ன, யார் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். படத்தோட கதைக்களம் செக் தொலைஞ்சா என்ன ஆகும்? மிடில் கிளாஸ் படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். முனிஷ்காந்த் விஜய் லைனஸ் 2 குழந்தைங்கன்னு ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பம். ஒரு நாள் முனிஷ்காந்தோட அப்பா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் செக் கொடுக்கிறார். அடேங்கப்பா, இந்த செக் நம்ம வாழ்க்கையே மாத்திடும்னு அந்த குடும்பமே சந்தோஷமா பெருங்கனவோட இருக்கிறப்ப எதிர்பாராத விதமா அந்த செக்கை தொலைச்சிடுறாரு நம்ம முனிஷ்காந்த். இப்போ என்ன ஆகும்? அந்த 1 கோடி ரூபாய் செக் அவங்களுக்கு திரும்ப கிடைக்குதா? அவங்க நினைச்ச மாதிரி அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளியே வராங்களா? செக்கு தொலைஞ்சதுக்கு அப்புறம் மிடில் கிளாஸ்ல வர்ற பிரச்சனைகள் என்னென்ன? இதுதான் படத்தோட ஒரு லைன் கதை. கேட்கறதுக்கே கொஞ்சம் பரபரப்பா இருக்குல்ல? நடிகர்கள் நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி. முனிஷ்காந்த் ஹீரோ. இவர் இந்த கதைக்கு அவ்வளவு பக்காவா ஃபிட் ஆகியிருக்காரு. ஒரு பொறுப்பான ஆனா 2 பசங்களுக்கு அப்பாவா மனைவி ஆசைப்படுறதை முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்ய நினைக்கிற கணவனா மனுஷன் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ரொம்பவும் இயல்பா நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் மாதிரி நடிச்சிருக்காரு. விஜயலட்சுமி ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுற குடும்ப பெண்ணா இருந்தாலும், கணவன் மேல பாசம் காட்டுற மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கவலைப்படுற தாயா இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் நம்ம மனசுல நிற்கும். ராதாரவி மற்றும் காளி வெங்கட் இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரமே வந்தாலும் படத்துல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றாங்க. உண்மையிலேயே படத்தோட 4வது தூண்னு சொல்லலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் இவங்களை திரையில காட்டியிருக்கலாமேன்னு ஒரு சின்ன ஃபீல் வருது. கோடாங்கி வடிவேலு மற்றும் குரேஷி படம் முழுக்க முனிஷ்காந்துக்கு துணையா வர்ற இவங்க நம்மளை அங்கங்க சிரிக்க வச்சும் கதையை ஸ்மூத்தா கொண்டு போகவும் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. டைரக்டர் டச் கிஷோர் முத்துராமலிங்கம். இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம். இது இவரோட முதல் படமா இருந்தாலுமே தான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப சிம்பிளாவும் ஸ்ட்ராங்காவும் சொல்லியிருக்கார். படம் எங்கேயுமே போரடிக்குது இல்லனா ஸ்லோவா போகுதுங்கிற எண்ணம் வராத அளவுக்கு திரைக்கதை பண்ணியிருக்காரு. கதை செக்கை தேடி ஒரு பக்கம் போனாலும் கடைசியில நமக்கு கிடைச்சதை நாம எல்லார் கூடவும் ஷேர் பண்ணி அனுபவிக்கணும்னு அவர் சொல்ற மெசேஜ் படத்தோட ரொம்ப அழகா ஒட்டியிருக்கு. டெக்னிக்கல் பக்கம். இசை பிரணவ் முனிராஜ். படத்தோட பின்னணி இசைதான் படத்துக்கு ஒரு பெரிய பலம். காமெடி சீன்லயா இருக்கட்டும், சென்டிமெண்ட் சீன்லயா இருக்கட்டும், பிஜிஎம்மால அந்த சீனை ஒரு படி மேல ஏத்தி காட்டியிருக்காரு. பாட்டுங்க இல்லைங்கிறது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஃபீலிங்ஸை மிஸ் பண்ண மாதிரி தோணலாம். ஒளிப்பதிவு சுதர்சன் ஸ்ரீனிவாஸ் மற்றும் எடிட்டிங் சான் லோகேஷ் 2 பேருமே நல்ல வேலை பார்த்திருக்காங்க. குறிப்பா இன்டர்வலுக்கு அப்புறம் வர்ற அந்த தேடுதல் காட்சிகள்ல கேமராவில் நாமே செக்கை தேடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது பாராட்டுக்குரியது. மொத்தமா சுருக்கமா, முதல் பாதி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கையை, அவங்களுக்கு வர்ற சின்ன சின்ன சந்தோஷங்களை, குடும்ப பிரச்சனைகளை ரொம்ப அழகா இயல்பா காட்டியிருக்காங்க. பல இடங்கள்ல வயிறு குலுங்க சிரிக்கவும் வச்சிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல வீட்டுல செஞ்ச சேட்டைகள் எல்லாம் இந்த படம் திரும்ப ஞாபகப்படுத்துறது ஒரு பெரிய பிளஸ். 2ஆம் பாதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியா இருக்க, செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் விறுவிறுப்பும் கலந்த மாதிரி படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. படம் பேசும் விஷயம், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழணுமா இல்லனா இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்காக வாழணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இயக்குனர் இந்த படம் மூலமா நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. நம்ம தீர்ப்பு, மிடில் கிளாஸ் திரைப்படம் கண்டிப்பா எல்லாரும் அவங்கவங்க குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஃபேமிலி என்டர்டெய்னர். படக்குழுக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சார்பா ஒரு பெரிய பாராட்டுகள். நீங்க படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.